வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட்ல நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்டை சேல் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அதிகமா ஏர்ன் பண்றதுக்கும் ஒரு ஈஸியான ட்ரிக் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறீங்க. இது உண்மையிலேயே ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஒன்ஸ் நீங்க உங்க ப்ராடக்ட்டை பிளிப்கார்ட்ல லிஸ்ட் பண்ணி சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ்க்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்துல ஆர்டர்ஸ் எவ்வளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு உங்களால மணியையும் ஏர்ன் பண்ண முடியும். இதுதான் ஜென்ரலா நடக்கிற ஒரு ப்ராசஸ். அதே சமயம் பிளிப்கார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஏகப்பட்ட செல்லர்ஸ் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் நீங்க சேல் பண்ற சேம் ப்ராடக்ட்டை சேல் பண்ணக்கூடிய செல்லர்ஸும் பிளிப்கார்ட்ல அதிகமா இருக்காங்க. ஸோ எல்லா செல்லர்ஸையும் தாண்டி உங்களுக்கு எப்படி சேல்ஸ் அதிகமா வரணும் அப்படிங்கிறது தான் இங்க மேட்டரு. ஸோ எவ்வளவு அதிகமா சேல்ஸ் வருதோ அந்த அளவுக்கு நீங்க மணியை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 செல்லர் சேல் பண்றாங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு யார் எந்த ப்ராடக்ட்டை சேல் பண்றாங்கன்னு தெரியாது. எந்த செல்லர் கிட்ட பிரைஸ் கம்மியா இருக்கோ அந்த செல்லர்ஸ் கிட்ட தான் எல்லாருமே அவங்களுடைய ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுவாங்க. அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. ஸோ எங்க வந்து பிரைஸ் லோவா கிடைக்குதோ அங்கதான் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த செல்லர்ஸ்க்கு தான் பாத்தீங்கன்னா கண்டினியூட்டியா நிறைய ஆர்டர்ஸ் வரும், நிறையவும் சேல்ஸ் நடக்கும். 10 பேர்ல ஒருத்தருக்கு மட்டுமே இந்த மாதிரி ஆர்டர்ஸ் போயிட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற மீதி 9 செல்லர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் வராது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அவங்க நிறையவே சஃபர் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்துலதான் பிளிப்கார்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணும்போது எந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் சர்ச் பண்றாங்க, எவ்வளவு பிரைஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க. ஸோ இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கேதர் பண்ணி செல்லர் இதனால எந்த சஃபரும் ஆகக்கூடாது, அவங்களும் அவங்களுடைய ஆர்டர்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரைஸ் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை கொண்டு வந்திருக்காங்க. பிரைஸ் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு நீங்க ஒரு செல்லிங் பிரைஸ் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த பிரைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆர்டர்ஸ் வராது, கம்மியா தான் வரும். ஸோ அதை விடவும் எவ்வளவு அமௌண்ட் கம்மியா போடணும் அப்படிங்கறது நாலேஜ் செல்லர்ஸ்க்கு இல்லாம இருக்கலாம். ஸோ நியூ செல்லர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூஷனான டாபிக் தான் செல்லிங் பிரைஸ் பிக்ஸ் பண்றது. ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு பிளிப்கார்ட்டே என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் இப்ப 3 கலர்ஸ்ல 3 வேரியேஷன்ஸ்ல சேல் பண்றீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் பிரைஸ கோட் பண்றது. நீங்க பாத்திருப்பீங்க, நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இல்ல ஸ்மார்ட் வாட்சஸோ இல்ல ஏதாவது ஒரு ஹோம் நீட்ஸோ நீங்க வாங்க போனீங்க அப்படின்னா ஸ்மால், மீடியம், லார்ஜ் அந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ கலர் வேரியேஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டும் ஒரு பிரைசிங்ல இருக்கும். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட் ரெஃபர் பண்றது. இப்போ 10 செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னா யாருக்கு அதிகமா சேல்ஸ் நடக்குதோ அவங்க ஒரு செல்லிங் பிரைஸை பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பின்னாடி இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஒருத்தரும் டிஃப்ரெண்டான பிரைசிங் கொடுத்திருப்பாங்க, அதிகமா கொடுத்திருப்பாங்க. ஸோ அதனால சேல்ஸ் வராது. ஸோ பிளிப்கார்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் செல்லர் என்ன அமௌண்ட் கோட் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரியான அமௌண்ட் இல்ல அதுக்கு நியர்பை அமௌண்ட்டை செல்லர்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இவங்க இந்த பிரைஸ் டீடைல்ஸை அப்டேட் பண்றதுனால இவங்களுக்கும் அடுத்தடுத்த நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் வரும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட் சஜஸ்ட் பண்றது. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா பிரைசிங் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற நேம் அவங்க கொடுத்திருக்காங்க. நார்மலா பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல சேல் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே இந்த பிரைசிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் டைம் நியூ செல்லர்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா ப்ராடக்ட் எப்படி சேல் ஆகுதுங்கிற பொறுத்து எந்த ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப நாளா சேலே வரல, ஸோ இந்த மாதிரியான கேட்டகரியில அவங்க ஸ்பிளிட் பண்ணி அந்த ப்ராடக்ட் கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரைசிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க சஜஸ்ட் பண்றாங்க. ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா நீங்க செல்லர் பேனல் ஓபன் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த பிரைசிங் ரெக்கமெண்ட் கோட்ஸ் கொடுத்திருப்பாங்க. இது ஈஸியாவே நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ பிரைசிங் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதிகம் ப்ராடக்ட் சேல் நடக்கல, ப்ராடக்டோட பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்க உங்க ப்ராடக்ட்டுக்கு செல்லிங் பிரைஸா பிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நியூ ஆர்டர்ஸ் நிறைய வரும் அப்படிங்கிறது தான் இதோட பாயிண்ட். ஸோ உங்க செல்லர் பேனல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரைசிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க கிளிக் பண்ணி எப்படி உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான செல்லிங் பிரைஸ் அப்டேட் பண்றது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ எப்படி நான் அப்டேட் பண்றது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிக்கிறேன். ஸோ பிளிப்கார்ட்டோட செல்லர் பேனல்ல பாத்தீங்க அப்படின்னா என்னோட பேனலுக்கு பிரைஸ் ரெக்கமெண்டேஷனுக்கான மெசேஜ் வந்தது. ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ எத்தனை லிஸ்டிங்ஸ்க்கு பிரைசிங் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு அப்படிங்கறது ரைட் சைட்ல ஷோ அப் ஆகும்.
ஒன்ஸ் நீங்க இந்த டேப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே என்ன ப்ராடக்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க, எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ அந்த பேஜை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் செகண்ட் பிரைஸ் ரெக்கமெண்டேஷன் ஆப்ஷனுக்கு போயிடும். இது பாத்தீங்கன்னா நீங்க ப்ராடக்ட் ஆர்டர்ஸ் வரும்போது டேப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் லிஸ்டிங்க்கு தான் இந்த பிரைசிங் ரெக்கமெண்டேஷன் அவங்க ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால ஒன் லிஸ்டிங் அப்படின்னு காமிக்குது. மோர் தென் ஒன் லிஸ்டிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஓவராலா எத்தனை ப்ராடக்ட்டுக்கு அவங்க பிரைசிங் ரெக்கமெண்டேஷன் சஜஸ்ட் பண்றாங்களோ அத்தனை ப்ராடக்ட்ஸ் இங்க ஷோ அப் ஆகும். பேஜ் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா எந்த ப்ராடக்ட்டுக்கு வந்திருக்கு அந்த ப்ராடக்டோட டீடைல்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு செல்லிங் பிரைஸ் பிக்ஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு அமௌண்ட் பிளிப்கார்ட் சைட்ல இருந்து சஜஸ்ட் பண்றாங்க, சோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஷோ அப் ஆகும். நீங்க ஒன்ஸ் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அப்டேட் அப்படிங்கிற காலம் இருக்கும். சோ இந்த காலமை கிளிக் பண்ணி தான் நீங்க இந்த பிரைசிங் ஸ்ட்ராட்டஜியை அப்டேட் பண்ண போறீங்க. ஸோ இது ஒன்ஸ் இதை அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் நிறைய ஆர்டர்ஸ் கண்டிப்பா வரும். ஸோ இது வந்து எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அப்டேட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சைட்ல ஒரு பாப்அப் மெசேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் பிளிப்கார்ட் சைட்ல இருந்து இந்த அமௌண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்டோட செல்லிங் பிரைஸ் எவ்வளோ, பிளஸ் இன்கேஸ் நீங்க டெலிவரி சார்ஜ் கலெக்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு டெலிவரி சார்ஜ் இந்த ப்ராடக்ட்டுக்கு ஆட் பண்ணிருக்கீங்களோ அந்த டீடைல் இங்க ஷோ அப் ஆகும். இன்கேஸ் நீங்க டெலிவரி சார்ஜ் கொடுக்கல, ஃப்ரீ ஆஃப் டெலிவரின்னு இருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் இங்க ஷோ அப் ஆகுது. ஸோ அது ரெண்டு டீடைல்ஸையும் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அப்டேட் கொடுக்கலாம். ஒன்ஸ் நீங்க அப்டேட் டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பர்டிகுலர் லிஸ்டிங்கான செல்லிங் பிரைஸ் வந்து அப்டேட் ஆயிடும். ஓல்டு பிரைஸ்ல இருந்து இப்போ நீங்க என்ன பிரைஸ் கொடுத்தீங்களோ அந்த பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும். அதுவே தான் கஸ்டமர் பேனல்லையும் ஷோ அப் ஆகும். ஒருவேளை உங்களுடைய செல்லர் பேனல்ல இந்த மாதிரியான பிரைசிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த ஆஃபர் எதுவுமே எனக்கு வரல, எங்க போய் பண்றது அப்படின்னு தெரியலன்னாலும் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா நீங்க பிளிப்கார்ட்ல அந்த மெனு டேப்ல பாத்தீங்க அப்படின்னா growth அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த growth டேப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல பிரைசிங் ரெக்கமெண்டேஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிரைசிங் ரெக்கமெண்டேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு செகண்ட் பேஜ்ல ஓப்பன் ஆன அந்த லிஸ்டிங் பிரைசிங் ரெக்கமெண்டேஷன் அந்த டீடைல் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டுக்கு பிரைசிங் அப்டேட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் நீங்க செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணி உங்களுடைய செல்லிங் பிரைஸ் டீடைல்ஸை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எப்ப வேணும்னாலும் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாலும் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பிரைசிங் ரெக்கமெண்டேஷன் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணும் அப்படிங்கிற எந்த மேண்டேட்டரியும் கிடையாது. இது அப் டு யோர் சாய்ஸ் தான். செல்லருக்கு வேணும் அப்படின்னா இந்த பிரைசிங் ரெக்கமெண்டேஷனை அக்செப்ட் பண்ணி புது செல்லிங் பிரைஸை உங்க ப்ராடக்ட்டுக்கு அப்டேட் பண்ணிக்கலாம். இல்ல வேண்டாம் இந்த அமௌண்ட் வந்து என்னோட மார்ஜினை விடவும் கம்மியா இருக்கு, எனக்கு வந்து இது சாட்டிஸ்பாக்சனா இல்லை அப்படின்னா நீங்க பழைய செல்லிங் பிரைஸ் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதையே நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஒன்ஸ் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது எல்லாமே ஓவராலா பேக் எண்ட் ப்ராசஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த பிரைஸ் கொடுத்தா சேல்ஸ் நடக்கும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் வருது. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்களும் பண்ணணும், இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அப்டேஷனான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இகாம் ஜெனக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.